إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள் என தலைப்பிட்டு இலங்கை இளம் முஃப்தி ஒருவருடைய இது பற்றிய விளக்கம் முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் குழுமத்திலே அந்த பதிவை முன்வைத்து அதில் அவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. லைலத்துல் கத்ருடைய 3 அடையாளங்களை அவர் கூறுகின்றார். பெரும்பாலும் அது முடிந்ததன் பிறகுதான் அதனை அடையாளம் காண முடியும் என கூறுகின்ற அவர் கூறிய 3 காரணங்களில் ஒன்று மட்டும்தான் அது முடிந்ததன் பிறகு ஏற்படக்கூடியது. ஏனைய 2ம் அந்த இரவிலே தென்படக்கூடியதாக அவர் கூறுகின்றார். எப்படியோ இந்த 3 அடையாளங்களில் முதல் விடயம் மிகச் சரியானது. ஏனென்றால் சஹீஹான ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே 13வது பாடத்தின் 40வது தலைப்பின் கீழ் இதற்குரிய ஆதாரம் இருக்கின்றது. லைலத்துல் கத்ர் முடிந்து மறுநாள் வெளிப்படுகின்ற அந்த சூரியன் வழமை போன்று அது வெப்பமாக பெரும் வெளிச்சமுடையதாக அது இருக்காது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அது உண்மையானதாகும். லைலத்துல் கத்ர் முடிந்து அந்த அடையாளம் வெளிப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த இரவுகளில் அது முடிந்து மறுநாள் இவ்வாறு சூரியன் வெப்பம் இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து 100% கடந்து போனது லைலத்துல் கத்ர் தான் என்று நாம் ஊர்ஜிதம் செய்தால் அதுவும் தவறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது ஒரு அடையாளம் இவர் கூறுகின்றார். இது பற்றிய பல்வேறு செய்திகள் இருந்தாலும் அனைத்துமே அவை பலவீனமான செய்திகளாகும். லைலத்துல் கத்ர் என்பது கடும் வெப்பமாகவோ கடும் குளிரானதாகவோ இருக்க மாட்டாது என்ற செய்திகள் இருக்கின்றன. பல செய்திகள் இருப்பதால் ஏற்கப்படும் ஹதீஸிலே இறுதி தரத்தில் இதனை நம்பலாம் என ஒரு சில அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவரவருக்குரிய விடயமாகும். எப்படியோ உறுதியான இது பற்றிய ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது. 3வது ஒரு அடையாளம் கூறுகின்றார். அது ஒரு பிழையான இந்த முஃப்தியுடைய புரிதல் ஆகும். சஹீஹான ஒரு ஹதீஸ் லைலத்துல் கத்ருடைய விடயத்தில் பல உண்மைகளை கூறுகின்ற மிக முக்கியமான ஹதீஸ். இந்த லைலத்துல் கத்ர் எப்போது வரும் எப்படி வரும் என்ற விடயத்திலே மிகப்பெரிய அறிஞர்கள் முதற்கொண்டு நபி மரணித்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடிய பல்வேறு கருத்துக்களை அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். குர்ஆன் சுன்னாவின் மிக தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் லைலத்துல் கத்ர் என்பது ரமலானிலே இருக்கக்கூடியது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் ரமலான் அல்லாத காலத்தில் கூட அது வரும் என்ற மிக மோசமான பிழையான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இப்படி லைலத்துல் கத்ர் பற்றி 40 விதமான கருத்துக்களை அறிஞர்கள் கூறியிருப்பதை ஹதீஸ்களை அறிஞரான இமாம் இப்னு ஹஜர் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய விடயம் மிக இலகுவானது. ஒட்டுமொத்த ஹதீஸ்களின் சுருக்கம் என்பது மிக இலகுவானது என்பதை ஓரிரு வரிகளிலே அவர் எழுதியிருக்கின்றார். ஆய்வுகளின்படி நாம் பார்க்கும்போது அது மிகச் சரியானதாகும். எப்படியோ நபி அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேடினார்கள். ரமலானின் முதல் இரவிலிருந்தே தேடினார்கள். லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமலானின் ஒவ்வொரு 10லும் அதன் ஒவ்வொரு இரவையும் தங்களால் முடிந்த அளவு வேட்டியை வாரி கட்டிக்கொண்டு மிக அதிகமான முயற்சி செய்தார்கள். அதன் அடிப்படையிலே சஹீஹ் புகாரியிலே 2016வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. முதல் 10லே முயற்சி செய்து அங்கே லைலத்துல் கத்ர் கிடைக்கவில்லை என தங்களோடு இருந்த தோழர்களுக்கு கூறி நடுப்பத்திலே முயற்சி செய்கின்றார்கள். நடுப்பத்தின் இறுதி இரவும் முடிந்து மறுநாள் காலையிலே
அது கிடைக்கவில்லை என்றும் இறுதி 10 ஒற்றை இரவிலே அவற்றை தேடுங்கள் என கூறிவிட்டு அதனை அடைந்ததற்கான ஒரு அடையாளம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நீரிலும் களியிலும், அதாவது சேற்றிலே நான் சுஜூத் செய்வதை கண்டேன் என்று அவர்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டதை பற்றி கூறுகின்றார்கள். இதனை அறிவிக்கின்ற அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மழையின் அடையாளமே இருக்காத அந்த இரவையிலே திடீரென மழை பெய்தது. ஃபஜ்ர் தொழுகை தொழுதுவிட்டு திரும்பிய நபியின் நெற்றியிலே அந்த சேறு இருந்ததை நான் கண்டேன் என அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த உம்மத்திலே மறுமை நாள் வரைக்கும் லைலத்துல் கத்ர் இதுதான் என்று ஊர்ஜிதமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அறியப்பட்ட ஒரு நாள் என்றால் அது நபியின் காலத்திலே கடந்து போன அந்த வருட ரமலானின் 21வது இரவு மட்டும்தான் மிக உறுதியாக சந்தேகமில்லாமல் லைலத்துல் கத்ர் என்று அறியப்பட்ட இரவாகும். இந்த இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் என்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த இரவையிலே மழை பெய்த காரணத்தினால் லைலத்துல் கத்ர் ஒவ்வொன்றிலும் மழை பெய்யுமா, அது ஒரு அடையாளமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதனை மறைத்து வைத்த அல்லாஹ் நபி மூலம் எங்களுக்கு இலகுவான தெளிவான வழிகாட்டலை தருகின்றான். இவற்றை சொன்ன நபி அவர்கள் ரமலானின் இறுதி 10 ஒற்றை இரவுகளிலே அதனை தேடுங்கள் என கூறுகின்றார்கள். அதே நபி அவர்கள் ரமலானின் இறுதி 10 ஒற்றை இரவுகளில் மட்டும்தான் அல்லாஹுக்கு இபாதத் செய்தார்களா? நிச்சயமாக இல்லை. இது பற்றிய மிக தெளிவான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இறுதி 10 நபி அவர்கள் மட்டுமல்ல, மனைவிகளை கூட எழுப்பிவிட்டு இடுப்பு வேஷ்டியை உறுதியாக கட்டிக்கொண்டு அதிகம் இபாதத் செய்வார்கள் என்று மிக தெளிவான ஹதீஸ் சஹீஹ் புகாரி முதற்கொண்டு பல்வேறு நூல்களிலே இருக்கின்றன. எனவே லைலத்துல் கத்ரை அடைய விரும்புகின்ற உண்மையான முஸ்லிம்கள் லைலத்துல் கத்ருடைய விடயம் மிக இலகுவாக கூறப்பட்டுள்ளது. அது 27 தான் வரும் என்று நிச்சயமாக நம்புகின்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் உறுதியாக 21ஆம் இரவிலே நபியின் காலத்தில் ஒரு முறை வந்தது என்பதை மேற்படி ஹதீஸ் கூறுகின்றது. எனவே 27ஆக இருந்தாலும் 23ஆக இருந்தாலும் இறுதி 10, 21, 23, 25, 27, 29 5 இரவைகளில் ஏதேனும் ஒன்று அமையும். இதிலே இன்னும் ஒரு சந்தேகத்திற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பிறை என்பது நபியின் காலம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் முழு உலகிலும் ஒரே நாளிலே அது தென்பட்டு அதனை பின்பற்றுகின்ற நடைமுறை கிடையாது. எனவே அந்த வகையிலும் ஒற்றை இரவுகள் மாறிவிடக் கூடாது என்ற அனைத்து விதிகளின் அடிப்படையிலும் நபி அவர்கள் இறுதி 10 அது ஒற்றையாக இருந்தாலும் சரி இரட்டையாக இருந்தாலும் சரி இறுதி 10 ஒவ்வொரு இரவையும் தங்களால் முடிந்த அளவு அதிகமாக இபாதத்துக்கள் செய்து உயிர்ப்பித்தார்கள். எனவே லைலத்துல் கத்ரை நிச்சயமாக அடைவதற்குரிய ஒரே வழி இறுதி 10 ஒவ்வொரு இரவையிலும் நாம் அதிகம் தூய்மையோடு தொழுவது, குர்ஆனை படிப்பது, தௌபா செய்வது, இது போன்ற நல்லமல்களிலே ஈடுபட வேண்டும். ஒரு சில அடையாளங்களை நபி அவர்கள் இப்படி கூறியிருந்தாலும் ஊர்ஜிதமாக கடந்து போனது லைலத்துல் கத்ர் தான் என்று மறுமை நாள் வரைக்கும் எம்மால் கூற முடியாது. அதற்குரிய அடையாளங்களை நபி அவர்கள் கூறவில்லை. நபி அவர்கள் காட்டிய வழிமுறை எல்லாம் இறுதி 10 ஒற்றை இரவிலே அது வரும் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். பிறையிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அது தவறி விடாமல் இருப்பதற்காக இறுதி 10 ஒவ்வொரு இரவையும் இபாதத்துக்களை கொண்டு உயிர்ப்பிப்பதுதான் உயிரிலும் மேலான
நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். நேர்வழியிலிருந்து இவ்வாறு முயற்சி செய்பவர்கள் அல்லாஹ்வின் அருளால் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார்கள் என்பதே உண்மையாகும். இந்த தெளிவோடு அதன்படி நடந்து நேர்வழியிலிருந்து மரணிக்கும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதுவே அந்த கலாநிதியுடைய லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள் பற்றிய விடயத்தில் அவர் கூறியவை சரியானதா என்பது பற்றிய விமர்சனமும் லைலத்துல் கத்ர் பற்றிய சரியான வழிகாட்டலும் ஆகும்.